இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்கிற செய்தி என்ன, யோவான் 21ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரே மாதிரி செய்தி போகாமல் வித்தியாசமாக பேசணும். பழைய ஏற்பாட்டிலேருந்து சில செய்தி கொடுப்போம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதிய ஏற்பாட்டிலேருந்து செய்தி கொடுப்போம். திடீர்னு புதிய ஏற்பாட்டில் நிருபத்திலேருந்து செய்தி கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து செய்தி கொடுக்கணும். இப்படி கலவையாக ஒவ்வொரு 2 வாரம் 3 வாரம் ஒரு செய்தினா இன்னொரு வாரங்கள் வித்தியாசமாக செய்தி கொடுக்க வேண்டும். அது சபையார் சத்தியத்தை அறிகின்ற அறிவில் வளர்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது அப்படின்னு 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இவைகளுக்கு பின்பு அப்படின்னா அதனுடைய முந்தைய பகுதியில் நம்ம 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு தரிசனமாகிறதை, அதாவது தோமா ஆண்டவரை நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன், விசுவாசிப்பேன்னு சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? ஏற்கனவே 11 பேருக்கு தரிசனமானார். அப்போ திரும்ப ஆண்டவர் தோமா இருக்கும் பொழுது அந்த சம்பவம் நடக்காதனால தோமா சீஷர்கள் சொல்லும் பொழுது தோமா நம்பலை. நான் அவரை தொட்டு பார்க்கணும், விழாவில் கையை போட்ட பார்க்கணும் அப்படியெல்லாம் சொன்னனால ஆண்டவர் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு 26ஆம் வசனம் 20 அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். சரிங்களா? சொல்லிட்டு 30ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத, இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் 21ஆம் வசனத்தில் வரும்பொழுது வசனம் எப்படி ஆரம்பிக்குன்னா, இவைகளுக்கு பின்பு தோமாவுக்கு தரிசனமாகிறார். தோமாவுக்கு தன்னுடைய கையை காட்டுகிறார், தன் விழாவை காட்டுகிறார். உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு அப்படின்னு சொல்றாரு. நீ அவிசுவாசியா இராதே, கர்த்தரை நீ விசுவாசிக்கணும். இவன் என் தேவனே என் ஆண்டவரேன்னு சொல்கிறான் தோமா. அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாமல் இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். சொன்ன பிறகுதான் இவைகளுக்கு பின்பு சொல்லுங்க, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது. இப்போ இயேசு கிறிஸ்து திபேரியாங்கிற கடல் அருகே நின்று தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கவனிங்க, இந்த கலிலேயா கடல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கலிலேயா கடலின் ஒரு பகுதி தான் இந்த திபேரியா. கலிலேயா கெனசரேத்து கடல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒன்று தான். இந்த 3 ஒரே இது தான். அதாவது கலிலேயா கடலின் ஒரு பகுதி. இதற்கு அருகே திபேரியா பட்டணம் இருக்கிறபடினால் இதற்கு திபேரியா கடல்னு பேர். அது மட்டுமல்ல, இந்த திபேரியா கடல், கலிலேயா கடல், கெனசரேத்து கடல் எல்லாமே ஒன்று தான், ஒவ்வொரு பகுதி, அவ்வளோதான். அது மட்டுமல்ல, கடல்னா பெரிய சமுத்திரம் அல்ல, இது ஒரு ஏரி.
இது ஒரு ஏரி தான். அவர்கள் வந்து ஒரு சின்ன இதை கூட ஒரு தொட்டியில் தாண்டி இருந்தால் கடல் தொட்டி அப்படிம்பாங்க, யூதர்கள் சொல்லுகிற வழக்கம். சரியா? ரைட். அப்போது யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி பாருங்க. யோவான் 6:1. இவைகளுக்கு பின்பு இயேசு கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். யோவான் 6:1 தானே? திபேரியா எனப்பட்ட கலிலேயா கடலின் என்ன கடல்? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? கலிலேயா கடலும் திபேரியா கடலும் ஒன்றுதான். அதுக்கு தான் இந்த வசனம் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு பகுதி, ஒரு போர்ஷன். அந்த பகுதியில் இது ஒரு போர்ஷனாக இருக்குது, இது ஒரு பகுதியாக இருக்குது. அதே மாதிரி கெனசரேத்து கடல் என்பதும் என்ன? ஒன்று தான். சரியா? ரைட். இது புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். நான் உயிர்த்தெழுந்துட்டேன் தரிசனமாகிறார். சரியா? 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம். 2ஆம் வசனம் 21:2. சீமோன், நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன கணக்கு பார்க்கணும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். யார்கிட்ட? நீங்கள் கேளுங்க, நான் சொன்னால் தானே அப்படிம்பீங்க, எனக்கு தெரியும். பட் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணணும். நான் மேத்ஸில் ரொம்ப வீக்கு. என்ன, நான் வந்து இந்த ரெட்டப்படையில் 20, 40 அப்படிங்கிற மார்க்கெல்லாம் எனக்கு வாங்கின மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த மாதிரி வீக்கு. ஆனால் நீங்களாம் கணக்கில் புலியும்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களை நம்பி கேட்க போகிறேன். ரைட். இப்போ அந்த வசனத்தை வாசிப்போம். சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது போதும். ஆண்டவர் நல்லா கவனிக்கணும். இங்க வந்து கூடி இருக்கிறாங்க சீஷர்கள். இப்ப பேதுரு சொல்லுகிறத நம்ம கேட்கிறோம். அடுத்த இதுல பேதுரு என்ன சொல்றான்? அடுத்த வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறேன் என்றார்கள். பேதுரு சொல்றான், நான் மீன் பிடிக்க போகிறேன். மற்றவர்கள் சொல்றாங்க, நானும் உம்மோடு கூட வருகிறோம். சரி, இப்போ இங்க எத்தனை சீஷர்கள் இங்க இருக்கிறாங்க? கணக்கு. நான் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கணும், தப்பு பண்ணிடுறேன் நான். அட்லீஸ்ட் ஒரு பென்சிலாவது இருந்தால் கொடுத்தலாம். சொல்லுங்க. சிஸ்டர் சொல்றாங்க 6 பேர் அப்படிங்கிறாங்க. அழுத்தி 6 பேர். ஆண்கள் பக்கம் 6 கிடையாது, 4 கிடையாது. நாங்கள் அப்புறம் நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்களோ அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அடுத்த வாரம் நான் மறக்காமல் தம்பிக்கு ஒரு பரிசோடு வருவேன். நான் அதுக்கு அடுத்த வாரம் தான் நான் இருக்க மாட்டேன். நீங்கள் இப்படி சண்டைக்கு வந்தால் நான் என்ன பண்ணுறது? நான் திரும்ப கேட்குறேன், எத்தனை வேணா அவங்க 6 அழுத்தி சொன்னாங்களா இல்லையா? 6ன்னாங்க. தம்பி சொல்லும்போது 7 அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே 4 பேர் 5 பேருக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? கரெக்டாக கையை வைத்து சொல்லணும். ரைட், 7 பேர். சரியா? எப்படிங்க? எப்படி 7 பேர்? அந்த அண்ணன் சொன்னது எப்படி ஏற்றுக்க முடியும்? சரியா? இப்போ நம்ம எண்ணுவோமா? வாசிங்க. சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமா. எத்தனை ஆச்சு? ஒவ்வொருத்தர் 2 கொஞ்சம் பேர் எண்ணிட்டு வாங்க. வாசிங்க. 2. அடுத்தது கலிலே நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும். எத்தனை? 3. அடுத்தது செபதேவின் குமாரரும். நில்லுங்க. இப்போ வாங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
அது எப்படி அந்த தம்பி சொன்னதை ஏற்றுக்க முடியும்? இல்லை அப்படி தானே? இப்போ நம்ம என்ன நம்மளை சரியான்ட்டு 10ஆம் அதிகாரம் வாருங்க. வந்துட்டீங்களா? வாசிங்க. 2ஆம் வசனத்தில் பாருங்க. செபதேவின் குமாரன் போட்டிருக்கா? சொல்லுங்க. செபதேவின் குமாரன் யாரு? யாக்கோபும். எத்தனை? இப்போ எத்தனை ஆச்சு? 7 வருதா? அப்போ தம்பிக்கு பரிசு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? சரி, நான் எதுக்கு சொன்னேன்னா, இல்லை நீங்கள் சிஸ்டர் சண்டைக்கு வர்றாங்க சொன்னாங்களேன்னா பக்கத்தில் உள்ளவங்க தான் கேட்கணும். ரைட்டு, சரி, ஆறுதல் பரிசு கொடுக்கலாம், அது வேற. சரி, நான் ஏன் சொல்கிறேன் இந்த சொன்னேன் அப்படின்னா, இந்த 7 பேர் தான் இருக்காங்க, புரியுதா? இந்த 7 பேர் எப்படின்னு பார்த்துட்டோம்ல. அதுக்கு தான் நான் இன்னைக்கு காலையில் தான் நினைக்கிறேன், அதை நான் இந்த வசனத்தை அப்படி பரட்டி பார்த்தேன். இந்த செபதேயின் குமாரன் போட்டிருக்கேன், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ 7 பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 7 பேர் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே கடற்கரையிலே ஆண்டவர் அவர்களை மீட் பண்ணுறார், சந்திக்கிறார். கவனிங்க, சீமோன் பேதுரு சொல்கிறான், 7 பேர் பேதுருவை சேர்த்து இந்த பேதுரு 6 பேரை பார்த்து சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் சொல்கிறானா? இப்போ இந்த 6 பேர் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? நாங்களும் உம்முடனே கூட. பேதுரு யாரு? அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவன். பேதுரு யாரு? ஆண்டவர் கெனசரேத்து கடல் அருகே இவனை பிடித்தார். எதுக்காக பிடித்தார்? எப்படி பிடித்தார்? மீன் பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இவனை பிடித்தார். பிடிச்சிட்டு சொல்றாரு, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவன கர்த்தர் என்ன சொன்னாரு? இனி நீ மீன் பிடிக்க கூடாது, உன்னை மீன் பிடிக்கிறதுக்கு நான் அழைக்கவில்லை, இப்பொழுது இன்றிலிருந்து நீ மனுஷரை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென், அல்லேலூயா. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் இவன் ஊழியம் செய்தான், மனுஷரை பிடிக்கிற ஊழியத்தை செய்தான். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்துட்டார். அது பேதுருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரியும், உயிர் தெழுந்துட்டார். ஆனால் இந்த மீன் பிடிச்சிட்டு இருந்தவன் மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் ஊழியம் செய்து அநேக மனுஷரையும் பிடித்தான். இப்போ திரும்பவும் சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க. ஆண்டவர் பிடிச்சது எதுக்கு? மனுஷர் பிடிக்க. இப்போ பேதுரு என்ன சொல்றான்? நான் மீன் பிடிக்க போகிறேன். அதாவது நிறைய பேர் இதுக்கு பின்மாற்றமாக போயிட்டான்லாம் சொல்லுவாங்க. பின்மாற்றமெல்லாம் போகலாம், அவன் செய்த வேலையை மறுபடியும் செய்ய போகிறேன். ஆண்டவர் கொடுத்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? மீன் பிடிக்கையா போகிற, நான் உன்னை விட்டுருவேனா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்ம எங்கே ஓடினாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். உங்களை அழைத்த நோக்கம், உங்களை பிடித்த நோக்கம், உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்து நிறைவேற்றுவார். ஆமென். நீங்கள் முழு நேர ஊழியமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஊழியத்தில் ஒரு சின்ன பகுதி நீங்கள் செய்யலாம். நான் விசுவாசியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். என்னை ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்தானம் எது, நான் செய்ய வேண்டிய பணி என்ன, நான் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை நீங்கள் தீர்மானிப்பதல்ல, கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கர்த்தர் தீர்மானிக்கிறார். கர்த்தர் தீர்மானித்த ஒரு வேலையைத்தான், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு காரியத்தை தான் நீங்களும் நானும் அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரம் என்ன அப்படின்னு இப்போ போட்டிருக்கார், இந்த வசனம் சொல்லுகிறது. சரியா? ரைட். இப்போ இந்த 7 சீஷர்கள் இருக்காங்க.
இப்ப பேதுரு என்ன சொல்றார்? மீன் பிடிக்க போகிறேன். 6 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் மீன் பிடிக்க. இப்ப போயிட்டாங்க. வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க. 3 வசனம் தானே? 3 பாருங்க. சரி. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். உடனே படகேறினார்கள். பாருங்களா, தாமதம் சீக்கிரம் போய் படகேறிட்டாங்க. இப்ப படகேறி அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஒரு மீன் பிடிக்கல. யார் சொல்லி போறாங்க? பேதுரு சொல்லி. இல்லை, நம்ம சில வேலைகளில் ஊழியக்காரர் சொல்றது ரொம்ப ரொம்ப 100க்கு 100 நம்புவாங்க சிலர். ஊழியக்காரர் தீர்க்கதரிசி சொல்றது. நான் என்ன சொல்றேன்? கர்த்தர் சொல்றதை நம்பணும். ஆமென். ஊழியக்காரர், பாஸ்டர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், சுவிசேஷகர் எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நானும் நீங்களும் பின்பற்றுவது இயேசு கிறிஸ்துவை. நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம என்ன பண்றோம்? பின்பற்றோம். அவர் தான் நமக்கு எல்லாம். ஊழியக்காரரை பின்பற்றுகிறவர்களாக பவுல் சொல்றார், என்னையும் பின்பற்றுங்கள்னு. ஆனால் ஊழியக்காரர்களுக்கு ரசிகர்களாய் மாறிவிடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உயிரை கொடுத்து ஊழியம் செய்திருக்கலாம், நன்மை செய்திருக்கலாம், நல்ல ஊழியக்காரர், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நல்லது தான். ஆனால் நமக்கெல்லாம் ஒரே ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு நபர், அவர் சொல்கிறபடி அப்படியே கேட்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். இப்போ பேதுரு சொல்கிறான் மீன் பிடிக்க போகிறேன்னு, போய் உடனே படகேறி போகிறாங்க. ராத்திரி முழுவதிலும் ஒரு மீன், நெத்தலி மீன் கூட கிடைக்கல போல் இருக்கு. ஒரு மீன். வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க அந்த வசனத்தை. எப்படி? அன்று ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஏங்க, அந்த திபேரிய கடல்ல ஒரு மீன் கூட இல்லையா? சொல்லுங்க பாப்போம். மீன் ஒன்று நாங்க சிக்க மாட்டோம்னு போயிடுச்சு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது? அது ஒரு பக்கம் இருக்கட்டு, இன்னொரு பக்கம் இல்ல. ரைட், நான் கவனிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேதுருவை பிடிக்கும் பொழுது ஒரு மீன் அவனுக்கு கிடைக்கல. புரியுதா? லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம். ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். கவனிங்க. ஐயரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் சொல்லி போட்டா வலை கிழியத்தக்கத ஏராளமான மீன்கள் கிடைச்சது. கவனிங்க. ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும். இப்போ இங்க திபேரிய கடல் இல்லை, அது கெனசரேத்து கடல், அதுவும் ஒன்று தான், அது ஒரு பகுதி. இப்போ திபேரிய கடல் இல்லை, இங்கே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாங்க. ராத்திரி முழுசும் மீன் பிடிச்சி பார்த்தாங்க. ஒரு மீனும் மீன் பிடிக்கிறதுல இவன் எப்படிப்பட்டவன்? பேதுரு கெட்டிக்காரங்க, கெட்டிக்காரன். கூட உள்ளவங்கள சாதாரண ஆட்கள் இல்லைல்ல. ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. அதே மாதிரி கிடைக்கல. மீன் கிடைக்காம இருக்கும் பொழுது லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசு வந்து நின்று, நீ வலையை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் போடு அப்படின்னு சொன்னார். போட்ட உடனே அப்படி கொயமையான மீன் இந்த மீன் பார்த்துருக்கீங்களா? சில சமயம் டேம்லலாம் நம்ம மீன் போட்டிருக்கும்போது கொஞ்சம் சோறை போட்டால் அப்படியே கொயமையான வந்து பார்த்துருக்கீங்களா? என் மகன் ஒரு தடவை, மூத்த மகன் சார்ல்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, சார்ல்ஸு, நாங்கள்லாம் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு திருமூர்த்தி டேமுக்கு போயிருந்தோம். சார்ல்ஸ் அப்போ கொஞ்சம் சின்ன பையன், எங்கள் அண்ணியெல்லாம் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து.
நம்ம சொந்தக்காரன் வந்தால் போவோம் பார்த்தீங்களா, போனோம். இப்போ மீன் சோறை போட்டுன்னு அப்படியே கொயமான்னு வந்துச்சு. சார்ல்ஸ் அப்படியே கையில் பிடிச்சிட்டான். நல்லா கொஞ்சம் பெரிய மீன்லாம் வந்தது. மீனை ஒரு பையில் தூக்கி போட்டு வீட்டில் கொண்டு வந்து எங்கள் அம்மா குழம்பு வச்சு கொடுத்தாங்க. அப்போ நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம், அப்படியே கையில் பிடிச்சிட்டான். அப்போ பேதருக்கு மீன் எங்கே இருக்குன்னு தெரியும். எந்த இடத்துல வலையை போட்டால் கிடைக்கும்னு பேதருக்கு நல்லா தெரியும். சரியா? ஓ, அதுக்குள்ளே எதிர்ப்பு வந்துருச்சு. சரி சரி, எங்கள் அம்மா வைக்கல, உங்கள் அம்மா தான் வச்சாங்க. ரைட், இருக்கட்டு, ரைட், ஓகே, தெரியாமல் சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவில் அவங்க அம்மா தான் வச்சாங்க. கவனிங்க, இப்போ பேதருக்கு அதான் டிஸ்கஷன் நடந்துட்டு போகுது. சில தெரியாமல் தப்பாக சொல்லி நான் மாட்டிக்குவேன் பாருக்கு, இது பெரிய பிரச்சனை. ரைட், இந்த பேதரு மீன் அவ்வளவு எங்கே இருக்குன்னு எல்லாமே தெரியும். தெரியாமல் இருக்குமா? பேதுருவோட இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆனால் பேதுரு சரியாக கரெக்டாக தெரியும். வேதம் சொல்லுகிறது, அன்னைக்கும் ஒரு மீன் ராத்திரி முழுவதும் கிடைக்கல, இன்னைக்கும் ஒரு மீனும் கிடைக்கல. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு. அடுத்த வசனம் வாசிங்க. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. எப்படின்னா, எனக்கு முடியாத நேரத்தில், எனக்கு சில வேளைகளில் சில காரியம் கிடைக்காத நேரத்தில், என்னால் முடியாத நேரத்தில், உங்களால் முடியாத நேரத்தில், என்னால் செய்ய முடியாத நேரத்தில், எனக்கு எதுவும் கிடைக்காத நேரத்தில், எனக்கு தெரியாமலே ஒருத்தர் வந்து நிற்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? உங்களால் முடியாமல் இருக்குது பார்த்தீங்களா? உங்களால் செய்ய முடியாமல் இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, நீங்கள் பிரயாசப்பட்டு பார்த்துருக்கீங்க, இல்லை. அப்படி இருக்கும் பொழுது முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து கரையில் நிற்கிறார் பார்த்தீங்களா? உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சில வேளையில் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இயேசுவை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் நமக்கு சூழ்நிலை கஷ்டம் வரும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்க. வியாதியாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், அப்படியே மனசு வேதனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஆமென். கர்த்தர் வந்து நிற்கிறார், பார்க்கிறார். இல்லை, தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் சர்ச்சுக்கு சும்மா வரலீங்க. நான் இன்னைக்கு பாட்டு பாடி ஜெபம் பண்ணும்போது அப்படி சில வேளையில் அப்படியே இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். நான் ஒன்று சொல்கிறேன், வர்ஷிப் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த பாட்டை சில சமயம் உணர்ந்து நீங்கள் அப்படியே அந்த பாட்டை ஜெபமாக நீங்கள் பாடி அந்த பாட்டினுடைய பொருளை உணர்ந்து ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சரீரத்தில் ஒரு ஹீலிங்கை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். ஏன், நம்ம சபையில் நடந்த சம்பவம். வர்ஷிப் பண்ண பண்ண சுகம் ஆகும். ஹீலிங் ப்ரேயர் தனியாக பண்ணுறது வேற, சுகம் ஆகும். நான் விசுவாசிக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது நடந்திருக்குது. ஆமென். அது நடக்கும் சபையில். சும்மா வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு ஒரு பாட்டை பாடுறோம், பாடணும், ஏதோ ஒரு செய்தி கொடுக்கணும், போங்க. இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே, மெனோராவில் 7 பொன் குத்து விளக்கிலே உலாவி வந்த தெய்வக்குமாரனாக இயேசு கிறிஸ்துல மார்பருகே பொற்கச்சை கட்டினவராக அவர் அப்படியே அந்த 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவி வந்தாராம்ல. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ உலாவி வர்றாரு, நம்மளை பார்க்குறாரு, நம்முடைய வியாதியை குணமாக்குறாரு, நம்ம கஷ்டத்தை தீர்க்கிறாரு, நம்முடைய வேதனையை மாத்துறாரு, நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ ஆண்டவர் ராத்திரி முழுதும் மீன் பிடிச்சி ஒன்றும் கிடைக்காம இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து கடற்கரையில் நிற்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையா? உங்களுக்கு ஒன்றுமே அகப்படலையா? நீங்கள் செய்த காரியம் ஒன்றும் வாய்க்கலையா?
முடியாம போயிடுச்சா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு தெரியாம ஒருத்தர் வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மட்டும் புறக்கணிச்சிடாதீங்க. அதான் நான் சொல்றது. அவரை மட்டும் என்ன செய்யக்கூடாது? புறக்கணிச்சிடக்கூடாது. இப்போ ஆண்டவர் வந்து கரையில் நிற்கிறாரு. எப்போ? இவங்க பிரயாசப்பட்டது, மீன் பிடிச்சி ட்ரை பண்ணது ராம் முழுவதும். ஆண்டவர் எப்போ வர்றாரு? ராத்திரிலாம் வரல, விடிய காலம் அப்படியே விடிஞ்சு வருது, மங்களா இருக்குது. அந்த நேரம் வந்து கடற்கரையில் நிற்கிறாரு. வாசிப்போம். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். ஆமா, ஆண்டவர் வந்து நின்னா நமக்கே சில சமயம் தெரியாது இல்ல. ஆண்டவர் பக்கத்தில் வந்து நின்னாலும் இயேசுன்னு தெரியாது. கடற்கரையில் வந்து நிற்கிறாரு. அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். ஆண்டவர் காலையில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எது இருக்குதான்னு கேட்டாரான்னு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. உங்களுக்கு இருக்குதா? எங்களுக்கு அப்படிலாம் ஒரு கேள்வி இல்லை பாஸ்டர். கவனிங்க, வேறொரு மொழிபெயர்ப்பு, ரெண்டு மொழிபெயர்ப்பு. ஒன்று ஈஸி டு ரீட் வெர்ஷன், இன்னொன்று பொது மொழிபெயர்ப்பு. அதில் நான் பார்க்கும் பொழுது இதே 21:5 கவனிங்க. பிறகு இயேசு தம் சீஷரிடம், நண்பர்களே, நீங்கள் ஏதாவது மீன் பிடித்தீர்களா என்று கேட்டார். நம்ம தமிழ் பைபிள் என்ன போட்டிருக்கு? புசிப்பதற்கு இல்லை, அது ஒரு மீனிங்கில் இருக்கு. கவனிங்க, அப்புறம் பின்னால் வரலாம். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு, இது நான் வாசித்தது எதுன்னா ஈஸி டு ரீட் வெர்ஷன் அப்படிங்கிற ஆங்கில வேதாகமத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்கும், ரெட் கலரில் அட்டை. தங்கச்சி உங்களுக்கு கூட ஒன்று கொடுத்தேன். அந்த ஈஸி டு ரீட் வெர்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, பிறகு இயேசு தன் சீடர்களிடம், நண்பர்களே, நீங்கள் ஏதாவது மீன் பிடித்தீர்களா என்று கேட்டார். இங்கே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா, சாப்பிட்றதுக்குன்னு கேட்டார். நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லுகிறது. இங்கே நீங்கள் ஏதாவது மீன் பிடித்தீர்களா என்று கேட்டார். அதற்கு இல்லை என்று சீஷர்கள் சொன்னார்கள். ஈஸி டு ரீட் வெர்ஷன். பொது மொழிபெயர்ப்பு திரு விவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மீன் ஒன்றும் படவில்லையா, அப்படின்னா மீன் ஒன்றும் கிடைக்கலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாராம். இப்போ சேர்த்து அதை கொஞ்சம் கோர்த்து பார்ப்போம், சரியா? மீன் ஏதாவது கிடைச்சதா? இல்லை. மீன் ஏதாவது அகப்பட்டுச்சா? இல்லை. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைச்சதா? இல்லை. நான் சொல்கிற புரியுதா? கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது, புரிய மாட்டேங்குதோ? சரி, இப்போ நம்ம தமிழ் பைபிளுக்கே வருவோம். புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இருக்கிறதா? அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒன்றும் இல்லை. அப்படின்னா மீன் இல்லை, மீன் பிடிக்க முடியலை, மீன் கிடைக்கல. இப்போ ஆண்டவர் சொல்றார், அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், சரி, அங்க சொன்னார் லூக்கா 5 ஆழத்தில் கொண்டு போய் போடுங்கன்னு. இங்க சொல்றாரு ஆழத்தில் போக வேண்டாம், என்ன செய்யுங்க? ஆமா. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன, நீங்க கிடைக்கலன்னு சொன்னீங்க. இயேசு சொல்றார், மீன் கிடைச்சதா? இல்லை. புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? இல்லை. மீன் அகப்பட்டுச்சா? இல்லை. அகப்படல? ஆமா. கிடைக்கல? ஆமா. மீன் பிடிக்க முடியல? ஆமா. இப்போ நான் சொல்றேன், மீன் அகப்படும், மீன் கிடைக்கும், புசிக்கிறதுக்கு மீன் கிடைக்கும். என்ன செய்யுங்க? படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். போடுங்க. என்னங்க ஒரு உறுதி! இவர் எங்க இருக்கிறாரு? கடற்கரையில். இவங்க எங்க இருக்காங்க? கடலுக்குள்ள. கடற்கரையில் இருக்கிற சொல்றாரு, படகிற வலது பக்கத்தில் வலையை போடுங்க. கடலுக்குள்ள உள்ளவனுக்கு தெரியல, கடலுக்கு வெளியே இருக்கிறவருக்கு தெரியுது. ஆமென். அதான் ஏங்க, மீன் நீந்துறது கூட தெரியல, ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை.
இப்போ இவர் கரையிலேருந்து சொல்கிறார், தண்ணியெல்லாம் படலை காலில், கடற்கரையிலேருந்து சொல்கிறாரு, படகுக்கு வலை பக்கத்தில் போடுங்க, மீன் உங்களுக்கு கிடைக்கும். அகப்படும். ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான். உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து சொன்னது தான். உனக்கு இது கிடைக்கும்னா கிடைக்கும், உனக்கு நடக்கும்னா நடக்கும். அதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் நம்ம அவரை ஆராதிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். Praise the Lord. அவர் சொன்னா போதுங்க, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே சுகம், என் வாழ்க்கையிலே மதுரம், எல்லாம் சந்தோஷம். என் வாழ்க்கையிலே சுகம், என் வாழ்க்கையிலே மதுரம், எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. Praise the Lord. ஒரு வார்த்தை கிடைச்சதா? என்ன கிடைச்சது? இல்லை, இங்கே உனக்கு என்ன கிடைச்சது? லேப்டாப். ஜோஷ்வாட்ட கேட்குற, உனக்கு என்ன கிடைச்சுன்னா மீன் கிடைச்சுதான். இப்போ உனக்கு என்ன கிடைச்சுன்னா லேப்டாப் கிடைச்சுதான். Praise the Lord. ரைட். எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்புன்னு தெரில எனக்கு. உங்கள் வீட்டில் இருக்காமா? சரி, கவனிங்க. எனக்கு ரொம்ப மீன் பிடிக்கும். எனக்கு பிடிச்சது மீன் குழம்பு தான். பொரிச்சாலும் சாப்பிடுவேன், குழம்பு வச்சாலும் சாப்பிடுவேன். மீன்னா ரொம்ப பிடிக்கும். சிலர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பெரியவங்க, பக்கத்து வீட்டில் கருவாட்டு குழம்பு மனம் அடித்தா இவங்க சாப்பாடு தானாக உள்ளே போகுமா. என்ன ஒரு தத்துவம் பாரு. என்ன ஒரு பக்கத்து வீட்டில் கருவாட்டு குழம்பு மணக்கும் போது இவங்க வீட்டில் வேண்டாமா, அந்த மணத்திலே சாப்பாடு உள்ளே போயிடுமா. பெரியவங்க தான் இல்லை, பெரியவங்களை மதிச்சு பழங்க. அதெல்லாம் உண்மை. அந்த ஸ்மெல்லையே சாப்பாடு உள்ளே போயிருமாமா. சரி, ரைட், ஓகே. இப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ படகுக்கு வலது பக்கத்தில் உன் வலையை போடு. மீன் அவர் சொன்னதாங்க உங்கள் வாழ்க்கையில். அவர் சொன்னதாங்க உங்கள் வாழ்க்கையில். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அகப்படும், உனக்கு கிடைக்கும். அதான் ஆண்டவர், நம்முடைய கர்த்தர். உங்களுக்கு கிடைச்சனால தான் இவ்வளவு நாள் நல்லா இருந்திருக்கீங்க இல்லை? நான் கிடைச்சது தான். என் பழைய நாட்களில் ஊழியத்தை நினச்சி பார்ப்பேன். சில வேளைகளில் நான் தனியாக நானே அழுதுருவேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பேசாதவங்களாம் பேசுகிறாங்க. என்னை பார்த்தா பார்க்காத மாதிரி தலைக்கீழே போட்டு போயிருக்காங்க, திரும்பிட்டு போயிருக்காங்க. என் வீடு தேடி வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க, கதவு தட்டி. நான் கதவு திறந்து பாஸ்டர் மாட்ட, இவன் ஏன் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே, பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போவாங்க. வந்திருக்காங்க, வந்து அக்கறையோடு பேசியிருக்காங்க, போயிடுவாங்க. ரொம்ப விசாரிப்பாங்க எல்லாரையும். நல்லா கவனிங்க, உங்களை பார்த்து திரும்பிட்டு போனவங்க, உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி ஆண்டவர் வைப்பார்.
ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இங்க கர்த்தரை சும்மா ஆராதிக்கலைங்க, சும்மா ஆராதிக்கல, சும்மா வெறுமையா ஆராதிக்கல. இல்லை ஒன்றுமே இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் மாரெல்லாம் நல்ல வசதி, ரொம்ப ரொம்ப நல்ல வசதி, ரொம்ப வசதி, சரியான வசதி, நல்ல போஸ்ட்டு. எங்கள் பெரிய அண்ணன் டெப்டி கலெக்டர் இறந்துட்டார், பெரிய போஸ்ட். பொதுவாக எங்கள் சொந்தத்தில் சொந்தக்காரங்களை பார்ப்பாங்க. பொதுவாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நான் ஒரு மதிக்கப்படாத ஒரு நபர். எனக்கு ஒரு வருமானம் ஒன்றும் இல்லை, என்னமோ ஊழியன்னு வந்துட்டான் அப்படின்னு. ஆனால் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில என்னால். ஸோ கர்த்தர் அவருடைய பார்வை பட்டா போதும். அப்படி நம்ம திரும்பி பட்டா, டேய் உன்னை அற்பமா நினைக்கிறாங்களே, ஆமாண்டவரே நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், வெறுக்கப்பட்டவனா இருக்கல ஆண்டவரே, பட் ஆண்டவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தீங்களா, அவர் சொல்கிறாரு, டேய் நான் உன் கூட இருக்கிறேன், நீ எனக்கு வேணும், உன்னை பாரு நான் என்ன செய்கிறேன்னு. அவங்களுக்கு முன்னால திரும்பிட்டு போனவங்கள திரும்பி உன்னை பார்க்கிறபடி உன்னை நான் வைப்பேன் பாரு. செய்வாரா செய்ய மாட்டாரா? இல்லைங்க, எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும், உங்கள் அநேகருக்கு இல்லை, செய்கிறாரா செய்ய மாட்டாரா? எனக்கு தெரியும், நம்ம சர்ச்சில் நம்பி வந்தவங்க, கிராமத்தில் உள்ள கள்ளப்பாளையெல்லாம் இன்றைக்கெல்லாம் நல்லா வீடு கட்டி சூப்பராக நல்லா இருக்காங்க பாருங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் அவங்கள்ட்ட போனதை பார்த்துருக்கேன். வலசபாளையத்தை எடுத்துக்கங்க, கள்ளப்பாளையத்தை எடுத்துக்கங்க. நான் என்னை மட்டும் சொல்லலை, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்பினவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசமடையும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கிடைக்காதது கிடைக்குங்க, நினைச்சு பார்க்காதது நடக்குங்க நம்ம வாழ்க்கையில். அதுதான் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வலையை படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளாமன் மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அப்படியே அவர்கள் போட்டதினால். அவர் வலது பக்கம் போட சொல்ற, நம்ம ஆளுங்க கொஞ்சம் இடது பக்கம் போட்டு தான் பார்ப்போமே. ஏங்க, அவர் வலது பக்கம் போட சொல்றாரு. வலது பக்கம் போட்டால் உனக்கு அகப்படும், இடது கை பக்கம் போட்டால் ஒன்றும் கிடைக்காது, படகு கவுந்துரும், ஜாக்கிரதை. அவர் சொன்னதுக்கு மாறா நம்ம செய்தோம்னா கிடைக்காது. அவர் சொன்னபடி வலது பக்கம் படகுக்கு வலது பக்கம் வலையை போடுறாங்க, திரளான மீன் கிடைச்சிச்சான். அதுவும் திரளான மீன் போட்டுட்டு அப்புறம் பின்னால் வருது எத்தனை மீன் கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் போடலை, இதில் போட்டிருக்கு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எண்ணி அள்ளி கொடுக்கிறவர். ஆமேன். அருமையான கிறிஸ்டி சிஸ்டர், இந்த பஞ்சு சிஸ்டர் அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நீர் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. நான் யோசிப்பேன், என்னடா அள்ளி அள்ளின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. கவனிங்க. சரி, திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். 7ஆம் வசனம், ஆதலால். இப்போ இந்த 7 பேர் எங்கே இருக்காங்க? படகுல இருக்காங்க. 7 பேரும் படகுல இருக்காங்க. வலைய படகுக்கு வலது பக்கத்தில் போட்டாங்க, மீன் நிறைய கிடச்சிருச்சு. இப்போ படகுல இருக்கிற ஒருத்தன் பேசுகிறான் மெதுவா, டேய் கரையில் நின்று பேசினார்ல, இது யார் தெரியுமா? இப்போ ஒருத்தர் சொல்கிறான், அவன் யாரா? இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன். சொல்லுங்க பாப்பா, அன்பா இருந்த சீசன் பேர் என்னன்னு? யோவான். இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் சொல்கிறான், பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர். வேற யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல, பேதுருக்கே தெரியல. கண்டுபிடிச்சது யாரு? யோவான். இப்போ சொல்கிறான், இந்த வலையை வலது பக்கம் போடுங்கன்னு சொன்னார்ல, அந்த கரையில் நிற்கிறார்ல, நம்மளோடு பேசினார்ல, அவர் வேற யாரும் இல்லை,
அவர் கர்த்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களை என்னை சந்திக்க வந்து நிற்கிறவர் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கர்த்தர் தான். ஆமென். உங்களுக்கே தெரியாது. அற்புதம் நடந்தது, அடையாளம் நடந்தது, பில்லி சாட்சி சொன்னது பார்த்தீங்களா, கிடைக்காதது எப்படி, சிலதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கலங்கி போயிருப்போம், ஜெபிக்க கூட மாட்டோம். இல்லை உண்மையா? சில வேளையில் உண்மைதானே, ஜெபிக்க கூட மாட்டோம், முடியாது. இதெல்லாம் நடக்குமா, இது கிடைக்குமா அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் போயிடுவோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இயேசு வந்து நிற்கிறார். ஆமென். இயேசு வந்து நிற்கிறார். அவரே கேள்வி கேட்கிறார், உனக்கு கிடைச்சதா? இல்லை. புசிக்கிறதுக்கு ஏராக்கில் இருக்குதா? இல்லை. ஏதாவது மீன் அகப்பட்டுச்சா? இல்லை. ஏதாவது மீன் பிடிச்சிங்களா? இல்லை. அவர் சொல்கிறாரு, உன் வலது பக்கம், படகுக்கு வலது பக்கம் மீனை போட்டு மீனை பிடிச்சிட்டாங்க. இப்போ யோவான் சொல்கிறான், இயேசுக்கு அன்பா இந்த சீஷன் பேதுரு, பேதுரு அது யார் தெரியுமா? அவர் கர்த்தர். கர்த்தர்னு சொன்ன உடனே, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே, தான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடியினால், அவன் ஆதாம் மாதிரி இருந்திருக்கான். என்ன பண்ணி இருந்திருக்கான்? ஆதாம் மாதிரி இருந்திருக்கான். அவன் ஆண்டவர் வருவார். இப்படிதான் கர்த்தர் வரும் பொழுது உன் வஸ்திரத்தை என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ளணுமா? கரைபடாதபடி காத்துக்கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். இவனுக்கு ட்ரெஸ் இல்லை, கர்த்தரா? ஆதாம் என்ன பண்ணான்? நான் நிர்வாணியா இருக்கேன்னு என்ன செய்தான்? போய் ஒளிஞ்சுட்டான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு. இப்போ பேதுரு எப்படி இருக்கான்? அதே ஆதாம் மாதிரி இருக்கான். ஆண்டவர் சொன்ன உடனே இவன் தன்னுடைய மேல் சட்டையை கடலிலே குதித்தான். அவன் கட்டிக்கொண்டு அவசரமா, ஆண்டவர் போய் இப்படி சந்திக்க முடியாது, ஏன்னா ஆதாமால முடியலையே, நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு மேல் சட்டையை கலத்தி கட்டிக்கிட்டு கடலில் குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால், கிட்டத்தட்ட 200 முறை தூரத்தில் இருந்தபடியினால், படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டே வந்தார்கள். அவர்கள் கரையிலே. சரி, வாசிங்க. எத்தனாவது வசனம்? 8வது. வாசிங்க. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர் கரையிலே வந்து இறங்கின போது, இப்போ கரைக்கு வந்துட்டாங்க. எங்க மீனெல்லாம் இழுத்துட்டு வந்துட்டாங்க. அவர்கள் கரையில வந்து இறங்கின போது போட்டிருக்கிறதையும், இப்போ கரையில என்ன இருக்குது? கவனிங்க. கரி நெருப்பு. அதாவது கரியினால் எரியக்கூடிய அடுப்பே வச்சிருந்தாராம். அப்படி ஒரு இது சொல்லிருக்கு. ஒரு சின்ன அடுப்பு, கறி போட்டு எரியக்கூடிய ஒரு அடுப்பை செஞ்சிட்டாரு. நாங்கள் இந்த முட்டம்ங்கிற இடத்துல படிக்கும் பொழுது வெள்ளைக்காரங்கெல்லாம் எங்களுக்கு டீச் பண்ண வருவாங்க, எல்லாம் பெரிய படித்தவங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்களே சமையல் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. குழியை தோண்டுனாங்க. நாங்கள் எல்லாம் பாஸ்டர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸான வயசில் பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க, எல்லாம் சுற்றி நிற்கிறவங்க என்ன பண்ணாங்க, குழியை தோண்டுனாங்க. குழியை தோண்டு ஒரு வலையை போட்டாங்க. வலையை போட்டு கீழே குழியில் என்ன பண்ணாங்க, கறி நெருப்பு மாதிரி போட்டு தீ போட்டு வலையை மேலே வச்சு என்ன பண்ணாங்க, சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்ததை நான் சாப்பிட்டே இருக்கோம் அப்படிம்பீங்க. நீங்கள் வச்சு செஞ்சிட்டாங்க. அதான் நான் ஃபஸ்ட்டு பல வருஷத்துக்கு முந்தி பார்க்குறப்ப போட்டு அழகாக சுட்டை எடுத்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் பசி நேரமாக இருக்கோ, வருத்தப்படாதீங்க, முடிச்சிடலாம். இப்போ கறி நெருப்பு போட்டிருக்குது. யார் செஞ்சிருக்கா? அடுப்பு யார் வச்சிருக்கா? ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இல்லை, ஆண்டவர் ஆதாமுக்கு டெய்லராக இருந்து அவனுக்கு உடுப்பெல்லாம் தச்சு கொடுத்தாரு. இல்லை என்னெல்லாம் ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணார் அவனுக்கு. விழா எலும்பு எடுத்து என்ன பண்ணார், மனுஷியை உருவாக்கி ஏவாளை கொண்டு நிறுத்தினார். என்னெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். இங்கே சமையல் பண்ணுறாரு. இந்த தம்பி என்ன மாதிரி சமையல் பண்ணுவாங்க தெரியுமா? அன்னைக்கு இட்லி,
சட்னி சாம்பார் எல்லாம் வச்சுட்டு நாங்களாம் சாப்பிட்டுட்டு கேரளா ரோட்ஸில் ஆச்சரியப்பட்டோம். இன்னொரு நாள் போகலாமான்ட்டு இருக்கோம். அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக வச்சாங்க. ஆண்டவர் ஒரு கறி நெருப்பு போட்டு ஒரு சின்ன அடுப்பை வச்சு என்ன செய்கிறாரு? அது மேலே என்ன இருக்கு? மீன் வச்சிருக்கு. வாசிக்க அந்த வசனத்தை கவனிங்க. அந்த இறங்கின போது அவர்கள் கரையில வந்து இறங்கின உடனே கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். எங்க அப்ப சுட்ட அப்பங்க, பழைய அப்பம் இல்லை. நம்ம சப்பாத்தி மாவு வீட்டில் செய்கிற கஷ்டமாக போய் இந்த ரெடிமேட் வாங்குவோம் பார்த்தீங்களா, அது ஒரு கொஞ்சம் பழுப்பு நிறமும் கொஞ்சம் கருப்பு நிறமும் அடிச்சிருக்கும். அது இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷாக என்ன இருக்குது? அப்பமும் மீனும். பார்த்தீங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக பசிக்கும் நமக்கு. இது கேட்டோம், என்ன அப்பமும். ஆண்டவர் பாருங்க, கடற்கரையில் நின்று மீன் கிடைக்காது, மீனை கொடுத்தது மட்டும் இல்லை, அவன் மீனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு முந்தி இங்கே மீன் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆமேன். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்கிறவருங்க. சரி, எவ்வளோ அன்புல எங்க ஆண்டவர் சமையல் செஞ்சு கொடுக்கணும்னு என்னங்க இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். இல்லை யாருக்கு? நம்ம தான் ஆண்டவர் கொடுக்கணும், அவர் நமக்கு கொடுக்குறாரு. அழகா அடுப்பு கறி நெருப்பு போட்டு மீன் வச்சிருக்குது. எப்படி இருக்கும்? சீசல் வந்து பார்க்குறாங்க. வாசிங்க அடுத்த வசனம். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை இப்போ நீங்க மீன் பிடிச்சீங்க பார்த்தீங்களா, அதுல சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களை நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். எத்தனை மீன்? 153. திரளான மீன் போட்டு பார்த்தீங்களா? 153 திரளான மீனா இல்லையா? அது எப்படிப்பட்டதா? பெரிய மீன். நீங்க பெரிய மீன் பார்த்துருப்பீங்க, 9 கிலோ 10 கிலோ 11 கிலோ. நாங்கள் ஆழியால் இருக்கும்பொழுது அப்படியே பெரிய மீன் அப்படியே போனோன்னே எனக்கு நல்லா தெரியும். சரி, இந்த ஃபாதர் வந்திருக்காருன்னு ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பிடிச்சிட்டு வந்திருக்கு. அப்படியே வெட்டி கொடுப்பாங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 153. இதில் ஒரு அந்த எண்ணிக்கையெல்லாம் இப்போ சொல்லி கணக்கெல்லாம் சொல்லலை. ஹீப்ரூவில் அதை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அது வந்து எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, கம்யூனியனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது, பஸ்காவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. சரி, அது இருக்கட்டும், அது இன்னொரு நாள் பேசலாம். 153 எண்ணிக்கை கவனிங்க. 153 மீனை இழுக்க முடியாமல் இழுத்துட்டு கொண்டு வந்து இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்க பிடிச்சிங்கல்ல, அதில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இவ்வளவு மீன் இருந்து வலையும் கிளியல். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், கொடுக்கிறவர், கெடுக்க மாட்டார். இப்போ அந்த நிறைய வலையை பிடிச்சி இழுக்கும்போது ஒருவேளை வலை கிழிஞ்சிருந்தா மீனெல்லாம் பொத்துட்டு போயிருக்கும். வலையும் கிளியலை, மீனும் இருக்குது, மீனும் கிடச்சிது, அதுவும் பெரிய மீன், அதுலேயும் 153 எண்ணிக்கை. அதை பிடிச்சி கொண்டு வராங்க. ஆனால் மீன் இங்கே கொண்டு வரதுக்குள்ள ஆண்டவருங்க என்ன பண்ணார்? சமைச்சிட்டார். மீனெல்லாம் அழகாக பொரிச்சு அப்பம் இருக்கு. எங்கெங்க இருக்குது? ஆண்டவர் பாக்கெட்டில் வச்சுருந்தாரா? இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். 5 அப்பத்தையும் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தவர், கொடுத்தவர். அவருக்கு கல்லுகளை அப்பங்களாக்க முடியும். ஆனால் பிசாசு சொல்லும்போது, ஏய் நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன் போடா அப்படின்ட்டாரு. ஆனால் அவரால் முடியும். கரைக்கு வர்றாங்க, மீன் இருக்குது, அப்பம் இருக்குது. சரி, சிலவற்றை நீங்கள் கொண்டு வாங்க, இப்போ பிடிச்சதை கொண்டு வாங்க. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். இப்போ ஆண்டவர் சொல்றார். முதல்ல என்ன கேட்டார்? புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிடுங்கிறார். வாங்க போஜனம் பண்ணுங்க. வாங்க நல்லா சாப்பிடலான்னு சொல்லல, வாங்க போஜனம் பண்ணுங்க. சமாரியா பெண்ணுகிட்ட போய் கேட்டார் ஆண்டவர், தாகத்துக்கு தண்ணி குடிச்சாரா? நான் கேட்டவர் யாருன்னு உனக்கு தெரியல. கேட்டிருந்தா எங்கிட்ட நீ கேட்டிருப்ப, நான் உனக்கு என்ன கொடுத்துருப்பேன்? ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன். இயேசு பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க, ஞானமாக இருக்கும். தண்ணியை கேட்டார்,
நீ எங்கிட்ட கேட்டால் ஜீவ தண்ணீர் கொடுத்துருப்பேன். புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா, உனக்கு மீன் எதுவும் அகப்பட்டுச்சா கேட்டார். இப்போ மீனை பொறிச்சு வாங்க சாப்பிடுங்க. ஒரே சந்தோஷம் பாருங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம், வாசிங்க. அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் நீர் யாரும் கேட்கவே இல்லை. திரும்பி பார்த்துருமா, கேட்கலாம், மூச்சு கட்டாது, யாரும் பேசக்கூடாது. பேதுரு சொல்கிறான், ஏன்னா அவன் மேல் சட்டையை கட்டியிருக்காருல்லப்போ அவனுக்கு தெரியும் ஆண்டவருக்கு, யாரும் பேசாதீங்க. அவர் யார்? கர்த்தர். நான் ஒன்று சொல்கிறேன், இயேசு ஆண்டவர், இயேசுதான் தெய்வம், அவர் தான் கடவுள்னு சிலர் அறியாமல் இருக்காங்க, தெரியாமல் இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, உயிர் கொடுத்த நம்ம கடவுள் என்கிறவர், நம்முடைய தெய்வம் என்பவர், நாம் கையெடுத்து வணங்கக்கூடிய ஒரு கடவுள் உண்டு, தெய்வம் என்றால் அவர் எனக்கும் உங்களுக்கும் உயிர் கொடுத்தவர். சொல்லுங்க, உயிர் கொடுத்தவரிடத்தில் உயிர் இருக்கிறது. எல்லாரும் கொடுக்க முடியாது. உயிர் கொடுத்தவர், உயிர் கொடுத்தவர் அவர் உண்மையுள்ளவர். உயிர் கொடுத்த உயிருள்ள உண்மையான தெய்வம், மனித கண்களில் காண முடியாதவர். ஏன் எல்லாரும், எல்லா மதங்களும் எல்லாரும் சொல்லக்கூடியவர். கடவுள் அன்பாய் இருக்கிறார், உண்மை. கடவுள் அருளாய் இருக்கிறார், உண்மை. கடவுள் சத்தியமா இருக்கிறார், உண்மை. கடவுள் ஜோதியா இருக்கிறார், உண்மை. அன்பாய், அருளாய், சத்தியமாய், ஜோதியில் ஜோதியாய், மனித கண்களில் காண முடியாத உருவமில்லாத தெய்வம் மனித உருவில் மனிதனுக்காக மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். பார்த்தீங்களா, இந்த கடற்கரையில் நின்னார் பார்த்தீங்களா, அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எங்கிட்ட ஒருத்தர் இப்போ இருக்கக்கூடிய அம்மா, டாக்டர் அம்மா, பேர் சொல்ல விரும்பலை, தலியில் அவங்க அப்பா என்கிட்ட கடவுள்லாம் யாருங்கன்னு கேட்டார். அவங்க அப்பா அப்போ பழைய ஒரு ஸ்கூட்டர் வச்சுருப்பார், ப்ரேயருக்கெலாம் வந்திருக்கார். அப்போ நான் சொன்னேன், கடவுள்னா யார்? உருவம் இல்லாதவர். ஆமாங்க, கடவுளுக்கு நம்ம யார் உருவம் நம்ம வச்சது சொல்ல முடியாது. அன்பாய், அருளாய், சக்தியாய், சத்தியமாய், ஜோதியில் ஜோதியாய், மனித கண்களில் காண முடியாத உருவம் இல்லாதவர். அன்புக்கு உருவம் இல்லை, சக்திக்கு உருவம் இல்லை, சத்தியத்துக்கு உருவம் இல்லை, ஜோதிக்கு உருவம் இல்லை, இதெல்லாம் உருவம் இல்லாதவர். உருவம் இல்லாத தெய்வம் மனித உருவில் மனிதனுக்காக இந்த பூமிக்கு வந்தார். பார்த்தீங்களா, ஒத்துக்கிறீங்களா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமான்ட்டார். ஆமாம், மறுக்க முடியாது. பைபிளை பற்றியே சொல்லலை, சொன்னோடனே ஏற்றுக்கிட்டார். கவனிங்க, அவர் தான் கரையில் நிற்கிறார். ஆமேன். அந்த ஆண்டவர், அந்த கடவுள், அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே நிற்கிறாரு? திபேரியா கடற்கரையில் நிற்கிறார். மீனை பிடிக்க சொன்னவர் அவர் தான். அவங்க பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே வந்து மீனெல்லாம் பொறிச்சு அப்பத்தெல்லாம் ரெடி பண்ணி அவங்கள சாப்பிட வாங்கினார். அவங்கள சாப்பிட வாங்கினார். சாப்பாடை கொடுத்துட்டு இப்போ பேதுருவிட்ட மட்டும் கேள்வி கேட்குறார். இல்லை, அடுத்தது வசனத்தை வாசிங்க, 21 அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு வந்து, எத்தனை வசனம்? 13 வாசிங்க. அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம். என்ன தெளிவா பைபிள் சொல்லுகிறது, இது மூன்றாவது தரிசனம். இப்போ அவங்க சாப்பிட்டாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, அவங்க சாப்பிட்ட பிறகு நல்லா கவனிங்க, என்ன சாப்பிட்ருக்காங்க? அப்பமும் மீனும். நீங்கள் வீட்டில் ஒரு நாள் சோறுக்கு பதில் அப்பமும் மீனும் சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? கப்பக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் ஊர்லலாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கப்பக்கிழங்கு செஞ்சால் உடனே மீன் செஞ்சுருவாங்க. சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கப்பக்கிழங்கு நல்லா அவிச்சு மீன் நல்லா இருக்கும். என்ன பிரதர் பார்த்தீங்களா? அவர் சொன்னார், கேரளா, நான் படித்தது திருநெல்வேலினார், இன்னைக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனி ஒரு நாள் செய்யுங்க, செஞ்சுட்டு என்னையும் கூப்பிடுங்க, நான் வர்றேன். சரி, கவனிங்க. சாப்பிட்டுட்டு
நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு வாசிங்க தங்கச்சி. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, இப்ப சீமோன் பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். எங்க சோறை கொடுத்துட்டு என்னை நீங்க கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்க, வீட்டில் நல்ல சோறை கொடுத்துட்டு மீன் நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு, என்னப்பா சார் நாங்கள் எங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அல்லது நீங்கள் எப்படிங்க பாஸ்டர் குழம்பு எப்படி, நான் ஏதாவது பேசுவேன்னா தின்னதுக்கு மரியாதை என்ன சொல்லு, நல்லா சாப்பிட்டேன் சோறு கொடுத்துட்டு கேட்குற, நீ என்கிட்ட அன்பா இருக்கியா? பேதுரு, இல்ல ஆண்டவரே கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொல்லுவானா? ஆண்டவரே மீனும் இந்த அப்பமும் எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இப்ப சொல்றான் பேதுரு. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை. என்ன சொல்றான் நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டார் இப்ப என்ன பாருங்க. நீ என்ன இவர்களிலும் அப்படின்னா எவர்களிலும், இந்த 6 பேர்ல நீ அதிகமா என்கிட்ட அன்பா இருக்கிறாயான்னு இவன் என்ன சொல்றான்? உம்மை நேசிக்கிறேன். ஆமா ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் அன்பா இருக்கேன்னு சொல்லல. கிரீக்ல டெக்ஸ் பைபிள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டெக்ஸ் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவர் அன்பா இருக்கிறாயான்னு கேட்குற தமிழ்லையே அழகா போட்டிருக்கு. அப்படின்னா அஹாப்பேயோ அந்த பைபிளில் உள்ளது அப்படி சொல்ற. அந்த அன்புக்கு அஹாப்பே சொல்லுவாங்க, ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அஹாப்பேயோ. சரி, அப்படின்னா தெய்வீக ஒரு அன்பு. நீ என்கிட்ட அஹாப்பேயோ அப்படிங்கிற அன்பு வச்சிருக்கியான்னா, இவன் இதுக்கு பதில் என்ன சொல்ற தெரியுமா? கிரேக்க பாஷையில் பீலியோ அப்படிங்கிறான். அதான் என்னது, நான் உம்மை நேசிக்கிறேன்ங்கிறதுக்கு என்னது பீலியோ அப்படிங்கிற அன்பை சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? உன்னை முதல்ல பிடிச்சது எதுக்கு? மீன் பிடிக்கிற உன்னைய மனுஷனை பிடிக்கிறதா வச்சேன். நீ மனுஷனை பிடிச்சிட்ட, ரைட். இனி இப்போ உன்னை என்ன செய்ய போற? நீ என்கிட்ட அன்பா இருக்கான்னு கேட்டுட்டு சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை, அப்படிதானே இருக்கு, என் ஆட்டுக்குட்டிகளை திரும்ப போதும். திரும்ப மறுபடியும் ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? நீ என்கிட்ட அன்பா இருக்கிற. 2வது தடவை அவன் அன்பா இருக்கேன்னு சொல்லல, பீலியோ அப்படிங்கிறான். கிரீக்கில் தான் சொல்றான், அந்த அந்த அன்பை தான் சொல்றான். ஆண்டவர் அகாப்பேயோங்கிற சொல்றாரு, இவன் பீலியோ சொல்றான். 3வது தடவத்தில் கர்த்தர் கேட்கிறாரு. 3வது தடவை கேட்கும்போது ஆண்டவர் இப்போ இறங்கி வந்துட்டார். இப்போ என்ன சொல்றாரு தெரியுமா? இப்போ அட்லீஸ்ட் அகாப்பேய வேண்டாம், பீலியோ அந்த அன்பாது இருக்குதான்னு கேட்குறார். அப்போ தான் ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கு, என்னையும் உமக்கு தெரியும். நீ கொடுத்த ரொட்டியும் சாப்பிட்ட, மீனையும் சாப்பிட்ட. சரி சாப்பிட்டல. என் ஆட்டுக்குட்டிகளை சாரி ஆடுகளை, ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டி மற்ற இடத்துல ஆடுகள். அப்படின்னா என்ன? சபையை மேய்க்க வேண்டும், மக்களை நடத்த வேண்டும், அந்த பொறுப்பை உன்னிடத்தில் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவரை அவன் அப்படியே புறக்கணிக்காமல் தள்ளாமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த பணிக்கு வந்தான் பேதுரு. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை சந்தித்தார். இந்த பில்லி நடத்துகிற மீட்டிங், அந்த கேம்ப்பு, அந்த ஒய்எஃப்டியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு என்கவுண்டர்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, என்கவுண்டர். ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணார். யாரா? பேதுருவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்கவுண்டர் பண்ணார். நல்லா கவனிங்க. அன்னைக்கு நான் சந்தித்தேன், உன்னை சந்தித்தேன் அந்த கடற்கரையில். மறுபடியும் உன்னைய திபேரியாவில் சந்திக்கிறேன். நீ என்னை விட்டு போக முடியாது. ஆமென். நான் உன்னை விடவும் மாட்டேன். பேதுரு சொல்கிறான், நானும் உன்னை விட்டு போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கான், உம்மிடத்தில் என்ன இருக்குது? நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து கேட்குறாரு, எல்லாரை காட்டிலும் நீங்கள் அதிகமாக என்னை நேசிக்கிறீர்கள், அன்பாக இருக்கிறாயா? ஆண்டவரே அன்பாக இருக்குன்னு சொல்லாமல் நம்ம நேசிக்கிறேன். ஆண்டவர் இந்த பீலியோ அன்பு அது இதுன்ட்டு கதையெல்லாம் விட்டுட்டு இருக்க வேண்டாம். நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பாக இருப்போம். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். உங்களையும் என்னையும் சந்திக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறவர். இயேசு ஆண்டவர் கடற்கரையில் நிற்கிறாரு, வீட்டுக்குள்ளே வர்றாரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து வாசப்படியில் நிற்கிறேங்கிறார். எங்கே நிற்கிறாரு? வாசற்படியில் நின்று கதவை தட்டுறேங்கிறார். இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் கதவை
என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட நான் அவங்கள்ட்ட சாப்பிடுவேன், அவனும் எங்கூட அப்படியே ஐக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறார். கடைசியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை சந்திப்பது, உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக ஒரு நல்ல விருந்து கொடுத்தார் கடற்கரையில். ஆமேன். விருந்து கொடுத்து சந்திச்சுட்டு எங்கிட்ட அன்பாக இருக்காயான்னு கேட்டுட்டு அவர் பரத்துக்கு போயிட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கார் தெரியுமா? மத்திய ஆகாயத்தில் இயேசு வரும்பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்து இருக்குன்னு பைபிள் சொல்லுகிறது. அந்த விருந்துக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் வாங்கன்னு அழைக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு உங்களை என்னை சந்திக்க வந்து உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் நிற்கிறவராக இருக்கார், சபையில் நிற்கிறவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் இந்த செய்தி கொண்டு உங்களிடத்தில் இந்த செய்தியின் மூலமாக பேசியிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாக, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்க. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்வோம். வாரீர் 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விண்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னனை முன்னிலை நின்றே, மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னனை முன்னிலை நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல ஆராதனை நாளுக்காக நன்றியோடு குடும்ப துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து கடற்கரையிலே, திபேரியா கடற்கரையிலே சீஷர்களுக்கு 7 பேருக்கு
ஆண்டவர் தரிசனமானதை குறித்தும் அற்புதம் செய்ததை குறித்தும் செய்தி மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள். கேட்ட உம்முடைய பிள்ளைகள் என்னையும் சந்திக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வந்து நிற்பார். பிரச்சனை நேரத்தில், போராட்ட நேரத்தில், தேவை நேரத்தில் அவர் வந்து நிற்பார், என்னை பார்க்க வருவார், என்னோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இருக்க உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். தசமபாக காணிக்கைகளுக்காக, பொருத்தனை காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, சபை காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நிறைவாய் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அவருடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்தை விட்டு, சபையை விட்டு உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு தங்களுடைய இல்லங்களுக்கு புறப்பட்டு போக கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.